ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, இப்போ வந்துட்டு ஒரு குடும்பத்தில் அதாவது இன்கம்க்கும் அதான் வருமானத்துக்கும் செலவுக்கும் உள்ள விகிதம் வந்து 7:6 அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட இன்கம் வந்து 21,000 அப்படின்னு கொடுத்துட்டு சேமிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது வருமானத்துக்கும் செலவுக்கான விகிதத்தை கொடுத்துட்டு வருமானம் இவ்வளோன்னு கொடுத்துட்டு செலவு கேட்காம சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, வரவுக்கும் செலவுக்கான விகிதம் வந்து 7:6ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அப்போ வரவு 7, செலவு 6, அந்த பேலன்ஸ் அப்போ 1, அந்த பேலன்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ், அந்த 1 தான் என்னவாக இருக்கும், சேமிப்பாக இருக்குமா? ஓகேயா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க, வரவு வந்துட்டு 21,000ன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம டைரெக்டாக இப்போ பாக்ஸ் மெத்தடில் செய்ய போகிறோம். அப்போ வரவு 7 தான் 21,000 அப்படின்னா சேமிப்பு இந்த டிஃபரன்ஸ் 1 இருக்கா, அப்போ அந்த 1 எவ்வளோ அப்படின்னு போடுவோம். பாக்ஸ் மெத்தட்னா என்ன, சுற்றி வந்து கேன்சல் பண்ணிப்போம். இப்போ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3000. அப்போ வந்துட்டு நமக்கு சேமிப்பு எவ்வளோ, 3000 நமக்கு கிடச்சிச்சு.